ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வெள்ளை சுண்டல் வச்சுட்டு ஒரு சூப்பரான குருமா பண்ண போகிறோம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த குருமாவுக்கு வந்துட்டு வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த ரெசிபிக்குள்ளே சூப்பரான டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு பாதி அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டலோடையும் அந்த உருளைக்கிழங்கும் ஒரே டைமில் சேர்ந்து வெந்து வந்துடும். 3 விசில் விட போகிறேங்க அதுக்கு. இப்போ வந்துட்டு அரைக்கிறது பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த அளவு தேங்காய்ச்சில் ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் சோம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக இலை, இது சோம்பு 1/2 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், 3 விசில் ஆவி போன பின்னாடி கரெக்டாக வெந்து வந்துருச்சுங்க. அதை நம்ம தனியாக தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி ஒரு இலை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஸ்டார் சோம்பு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த பின்னாடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளிக்கு மேலே போடக்கூடாதுங்க. ஒரு தக்காளி வந்துட்டு இது டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளிக்கு மேலே போட்டால் புளிப்பு டேஸ்ட் வந்துடுங்க, அதனால் போட வேண்டாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாமே வதங்கி வரட்டும். பாருங்க, நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா சேர்த்து அரைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறோங்க. இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாய் பொடி தனியாக சேர்க்க போகிறதில்ல. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ வந்துட்டு இந்த சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக புதினா தழைங்க, அதையும் இதோடு சேர்த்தாச்சு. இப்போ இந்த வேக வச்ச சுண்டல் அதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கை உடச்சி விட்டுக்கிட்டிங்கனாலே நல்லா கெட்டித்தன்மை கிடச்சிருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே. இப்போ இந்த மிக்ஸி ஜார் வந்துட்டு கழுவிட்டு ஊற்றியாச்சு. எனக்கு இந்தளவு குருமா போதும், அதனால் வந்துட்டு நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலைங்க. அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கு உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு இந்த இலை, பட்டை, ஸ்டார் சோம்பு இதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுலாங்க. அது ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே இந்த குருமாவில் இறங்கியிருக்கும். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெள்ளை சுண்டெல்லாம் வந்துட்டு ஊற வைக்கணும். நம்ம முத நாளே வந்துட்டு ஊற வைக்கணும். அப்படி இல்லை உடனே நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன செய்யலாம், ஹாட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா பிளாஸ்க் இருந்துச்சுன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு வெள்ளை சுண்டல் கழுவிட்டு அதில் போட்டு இறுக்கி மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்தில் சுண்டல் வந்துட்டு நல்லா ஊறி ரெடியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.